தேர்தலில் வாக்களிக்க அனைவரும் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. சொந்த ஊர்களுக்கு செல்லும் வாக்காளர்களின் வசதிக்காக தமிழக அரசின் சார்பில் 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனால் இயக்கப்படும் பேருந்துகள் போதுமானதாக இல்லை என கூறிய பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் தங்களின் உடைமைகளையும் பொருட்களையும் வைத்துக் கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போக்குவரத்து காவல்துறையினரும் மாநகர காவல்துறையினரும் சமாதானம் செய்தனர். பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கின்னு தூக்கம் இல்லாம அப்படியே உட்காந்து இருக்கிறோம். பஸ் வரலைங்க. இப்போ எலெக்ஷனுக்கு எல்லாரும் எலெக்ஷனுக்காக தான் போறாங்க. ஓகேவா? அது மாதிரி இருக்கப்ப எக்ஸ்ட்ரா பஸ் அந்த மாதிரி எதுவும் அறிவிக்கல, எதுவுமே பண்ணல. அது மாதிரி மக்கள் இவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. பஸ்ஸே வர மாட்டேங்குது. பஸ்ஸுன்னு வருது, ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அது பஸ் கதவு கூட திறந்தே விட மாட்டேங்குது. ரிசர்வேஷன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறந்து விடுறாங்க, பஸ் கொடுக்குறாங்க. மக்கள் ஆரோக்கியம் இந்த குழந்தைகள் சின்ன சிறுசுகளை அழுகிறத பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயில்ல வெப்பங்கள்ல தண்ணீர் வசதி இல்லை, பாத்ரூம் போனா அங்கேயும் நீர் இல்லை. என்ன கஷ்டப்பட்டுட்டு பாருங்க மக்கள் எல்லாம் எப்படி படுத்துக்கிறதுட்டு, அதாவது கண் கலங்கி வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்குது.